தயவு செஞ்சு உங்களுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை நிறுத்தி வைக்கிறீங்களா? கோபம் அடைஞ்ச முதலமைச்சர் இந்த மாதிரியான ஒரு அறிவுரையை மெட்டா நிறுவனத்துக்கு வழங்கியிருக்காரு. இறப்பு செய்திக்கு இரங்கல் தெரிவிச்ச முதலமைச்சரே இறந்து போயிட்டாருன்னு இப்படி தப்பா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மெட்டா செஞ்சதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சமீபத்தில் பழம்பெரும் நடிகை டாக்டர் சரோஜா தேவி அவர்கள் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்த செய்தி இந்திய ரசிகர்களை அதிர்ச்சியில் உரைய வச்சிருந்தது. இதை தொடர்ந்து பல்வேறு தரப்பினர்களும் பிரபலங்களும் இதுக்காக சமூக வலைதளங்களில் இரங்கல் செய்திகளை தெரிவிச்சிட்டு வந்தாங்க. அப்படிதான் கர்நாடக முதலமைச்சரான சித்தராமையாவும் உயிரிழந்த சரோஜா தேவி அவர்களுக்காக இரங்கல் செய்தியை தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் அவர் கன்னட மொழியில் அந்த செய்தியை தெரிவிச்சிருந்தாரு. அப்போது கீழேயே ஃபேஸ்புக்கில் மெட்டா டிரான்ஸ்லேஷன் செஞ்சப்போ இங்கிலீஷில் அது தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டியிருந்திருக்கான். அதாவது இரங்கல் செய்தியை தெரிவித்த சித்தராமையாவே இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கான். இதை பார்த்த பல பேரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என்ன மெட்டாவுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி பல வல்லுநர்கள் இதுக்கு கடும் கண்டனங்களையும் தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து தான் இப்போ மெட்டா நிறுவனத்துக்கு ஒரு அறிவுரையை வழங்கியிருக்காரு முதலமைச்சர் சித்தராமையா. ஐயா, உங்கள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை கொஞ்சம் கவனம் காட்டுங்க. கன்னட மொழி வல்லுநர்களோட உட்காந்து மொழி துல்லியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை பண்ணுங்க. அது வரைக்கும் இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் நிறுத்தி வைங்க அப்படின்ற மாதிரி மெட்டா நிறுவனத்துக்கு இந்த மாதிரியான அறிவுரையை வழங்கியிருந்திருக்காரு சித்தராமையா. இந்த விஷயம் பூதாகரமாக வெடிச்சதை தொடர்ந்து மெட்டா நிறுவனம் உடனடியாக இதை சரி செஞ்சிருக்கு. இதனால பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ Flix9. ஃபார் ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்ஸ் ஃபாலோ Flix9 Divine. Flix9 உங்க கையால ஓபன் பண்ணுங்க. Flix9 ஓடிடிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா வரட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் வரட்டும். நான் வாழ்த்துறேன். தேங்க்ஸ்.